சற்று முன் கிடைத்த செய்தி, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படாமல் தற்பொழுது செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையகத்தில் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகைகளை வழங்க கோரிக்கை விடுத்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நேற்று தமிழகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக ஆசிரியர்கள் போராடிய நிலையில் தற்பொழுது இன்று செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5% ஊதிய உயர்வு வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையுள்ள ஊக்கத்தொகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அவர் கோரிக்கை வைக்கின்றனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தீர்வு காணாவிட்டால் மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 5% ஊதிய உயர்வு வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படாததால் தற்பொழுது இவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இம்முறை 5% ஊதிய உயர்வும் கேட்டு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையரகத்தில் தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இது உள்ளிருப்பு போராட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை இதுவரை கைது நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் 12 மாத ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அரசாணைகளின் அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தற்போது நடந்து வருகிறது. இதுவரை அரசு தரப்பிலிருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றும் இடைநிலை சுகாதார பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அந்த பகுதி முழுவதுமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.